World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம வாழ்க்கையில் திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா, வெல்ல முடியும் அப்படின்றத தனது ஆணிக்கரமான கருத்துக்களை முன்வைப்பதற்காக முதல் மேடை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது இன்னும் ஆயிரக்கணக்கான மேடைகளை உருவாக்குவதற்கு ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி நினச்சிக்கிட்டு தன்னுடைய கன்னி உரையை பதிவு செய்யுமாறு திருமதி எல் பாலுமதி அவர்களை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் திரு டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்தை நேரடியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயாவிற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் ஆசிரியர் அனைவரையும் வருக வருக என அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தின் துணை கொண்டும் நவக்கோள்களின் துணை கொண்டும் எனது உரையை இனிதே ஆரம்பிக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். ஸோ திதி என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஊழ்வினை கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து எந்த வழியாக தன் கர்மாவை அனுபவிக்கப் போகிறான் என்று சொல்வதே இந்த திதியின் வழியாகத்தான். பிறக்கிறது நட்சத்திரம் அது எல்லாம் இருந்தாலும் ஒரு திதியை பிடித்தவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் எது நடக்கும் என்று. ஸோ திதி என்பது ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையேயான கோண அளவு என்று சொல்லலாம். ஒரு 12 டிகிரி நகர்வதற்கும் ஒரு புதிய திதி உருவாகிறது. ஸோ அதாவது ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் அல்லவா, அதில் 30 திதிகள் உண்டு. சந்திரன் வளர்ந்து தேய்கிறார் என்பதனால் வளர்ப்பிறையில் 14 திதிகளும் தேய்ப்பிறையில் 15 திதிகளும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை கொண்டு மொத்தம் 30 திதிகள் உள்ளன. ஸோ இந்த திதிகளை பற்றி விரிவான விளக்கத்தை இப்போது நாம் பார்க்கலாம். பிரதமை திதிக்கு திதி சூன்ய வீடுகளாக துலாம் ராசி மண்டலமும் மகர ராசி மண்டலமும் வருகின்றன. அதாவது காலத்திற்கு 7 மற்றும் 10ஆம் வீடுகளாக வருகின்றன. அதிபதியாக சுக்கிர பகவானும் சனி பகவானும் வருகிறார். இந்த திதியின் விதி என்னவென்றால், அதாவது குடும்பம் சிறப்பாக அமைந்தால் தொழில் சிறப்பாக அமையாது, தொழில் சிறப்பாக அமைந்தால் குடும்பம் சிறப்பாக அமையாது, ஏதேனும் ஒன்று தான் இதற்கு சிறப்பாக அமையும். ஸோ இது எப்போது நடக்கும் என்று சொன்னால், இந்த திதிசூன்ய வீடுகளில் கோச்சார கிரகம் பயணிக்கும் போதும் இந்த திதிசூன்ய அதிபதியின் தசா புத்தி காலங்களிலும் இந்த செயல்பாடு நடக்கும். மற்றபடி இவையெல்லாம் சாதாரணமான வாழ்க்கை முறையை கொண்டு போய்விடும். அடுத்து இந்த திதிக்கான அதிதேவதையாக துர்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் இந்த திதி தோஷத்தை குறைத்து கொள்ளலாம். மற்றும் திதிக்கான நித்திய தேவதைகளை வழிபடுவதன் மூலமாகவும் திதி தோஷத்தை நாம் குறைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக த்விதீய திதி. த்விதீய திதிக்கு தனுசு ராசி மண்டலம் மீனராசி மண்டலம் திதிசூன்ய வீடுகளாக வருகின்றன. குரு பகவான் திதிசூன்ய அதிபதியாக வருகிறார். குரு என்றாலே குழந்தைக்கு காரகம், தகப்பனுக்கும் வருகிறார். ஏன்னா காலத்துக்கு 9ஆம் இடம் இருக்கும், தகப்பனாகவும் வருகிறார். ஸோ இந்த திதியில் பிறந்தவர்கள் ஊழ்வினை என்னவென்றால், தகப்பனால் இவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. தகப்பனுடைய தகப்பன் இவர்களுடைய பூர்வீக சொத்துக்களை இவர்கள் அனுபவிக்க முடியாது. இந்த திதி தோஷம் இதை தான் குறிக்கிறது. இதுவும் அந்தந்த காலகட்டத்தில் மட்டுமே இவை நடக்கும். விஷ்ணு பகவானை வணங்குவதன் மூலமாக இந்த திதி தோஷத்தை நாம் குறைத்து கொள்ளலாம். அடுத்ததாக திருதிய திதி. இதுக்கு மகர ராசி மண்டலமும் சிம்ம ராசி மண்டலமும் சூன்ய வீடுகளாக வருகிறது. சூரிய பகவானும் சனி பகவானுமே திதிசூன்ய அதிபதிகளாக வருகிறார்கள். சூரியனுக்கும் சனி பகவானும் எப்பவும் ஆகாது. ஸோ அதனால இந்த திதி என்பதனால் தகப்பனுடைய தகப்பன் அவருடைய தகப்பன் இவர்கள் மூலியமாக இந்த ஜாதகர் இந்த திதியில் பிறந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் இருக்காது. இந்த திதியினுடைய விதி. ஸோ இந்த இவர் தகப்பன் இருக்கும்போது இவர் ஊரை விட்டு சென்று விடுவார். அந்த ஊரில் இவர் வாழ முடியாது. இல்லைனா தகப்பன் அவர் இருக்கும் ஊரை விட்டு தகப்பன் வேறு ஊருக்கு சென்று விடுவார். இதுதான் இந்த திதி சொல்லக்கூடியது. இந்த திதிக்கான அதிதேவதையாக சந்திர பகவானை வழிபடலாம். சதுர்த்தி திதிக்கு திதி சூன்ய வீடுகளாக ரிஷபராசி மண்டலமும் கும்பராசி மண்டலமும் வருகின்றன. சுக்கிர பகவானும் சனி பகவானும் சூன்ய அதிபதியாக வருகிறார். இந்த திதியில் பிறந்தவர்கள் அனைவரையும் நலமுடன் வாழ வைப்பார்கள். தன்னை சார்ந்தவர்கள், தன் குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர் அனைவரும் நலமுடன் வாழ வைப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் இவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். இவர்களை தனித்து விட்டு விடுவார்கள்.
அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அனைவரையும் ஒன்று கூடி வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர். பட் இவர்களுக்கு கடைசி நேரத்தில் எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. இந்த திதியினுடைய தோஷம் இதுதான் குறிக்கும். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வதன் மூலியமாக தன்னோட திதி தோஷத்தை குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக அஷ்டமி திதி. இருக்கும் திதிகளிலே மிக மிக சுப திதி என்றால் இந்த அஷ்டமி திதி தான். அதாவது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய திதி என்பார்கள். இந்த திதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திதி எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, நாம் நிற்கும்போது நமக்கு தலைக்கு நேராக நிலவின் வெளிச்சம் இருக்கும்போது அது அஷ்டமி திதி என்று கணக்கு. ஏன்னா சந்திரனுடைய ஒளி முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ அது மிக மிக சுப திதி. இந்த திதியில் எந்த காரியமும் செய்யலாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இந்த திதியில் பிறந்தவர்கள் அதிக புத்திசாலியாக இருப்பார்கள். இதற்கு தேவேந்திரன் திதி தேவதை தேவேந்திரனை வழிபடுவதன் மூலியமாக திதி தோஷத்தை குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஷஷ்டி திதி. ஷஷ்டி திதிக்கு மேஷராசி மண்டலமும் சிம்மராசி மண்டலமும் சூன்ய வீடுகளாக வருகின்றன. செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அதிபதியாக வருகின்றான். மேஷராசி மண்டலத்திற்கு மட்டும்தான் ஷஷ்டி திதியில் செவ்வாய் பகவான் மேஷராசி மண்டலம் மட்டும்தான் சூன்ய வீடாக வரும். மற்ற எந்த வீட்டிற்கும் சூன்ய வீடாக வராது. ஷஷ்டி திதிக்கு மேஷராசி மண்டலமும் சிம்மராசி மண்டலம் வந்தாலும் மேஷராசி மண்டலம் மட்டுமே ஷஷ்டி திதிக்கு சூன்ய வீடாக வரும். இவர்களுக்கு சந்தான பிராப்தி குறைவாக இருக்கும். இல்லை என்றால் இவர்கள் தன் தாய் தந்தருக்கு நெடுங்காலம் கழித்து பிறந்திருப்பார். ஸோ சந்தான பிராப்தியை சொல்லக்கூடிய திதியாக இது விளங்குகிறது. ஸோ இந்த திதியின் அதிதேவதையாக சுப்பிரமணியரையும் முருகப்பெருமானையும் வழிபடலாம். அடுத்ததாக சப்தமி திதி. சப்தமி திதிக்கு கடகராசி மண்டலம் சப்தமி திதிக்கு கடகராசி மண்டலமும் தனுசு ராசி மண்டலமும் சூன்ய வீடுகளாக வருகின்றன. என்ன சொல்ல சந்திர பகவானும் குரு பகவானும் சூன்யாதிபதியாக வருகிறார். உண்மையில் இந்த திதியில் பிறந்தவர்கள் கௌரவ அநாதை என்பார்கள். ஏன்னா எல்லோரும் இவர்களுக்கு இருந்தாலும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் நல்ல முறையில் இருந்தாலும் இவர்கள் தனித்து விடப்படுவார்கள். தாய் இருந்தால் தந்தை பிரிவார், தந்தையுடன் இருந்தால் தாய் பிரிவார்கள், தாயும் தந்தையும் ஒற்றுமையாக இருந்தால் குழந்தை பிரிந்து வாழ்வார். அதாவது எங்கேயாவது ஹாஸ்டலில் அந்த மாதிரி தனித்தே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய திதி தான் சப்தமி திதி. இந்த சப்தமி திதிக்கான அதிதேவதையாக சூரிய பகவானையும் முனீஸ்வரரையும் வணங்குவதன் மூலம் திதி தோஷத்தை குறைத்து கொள்ள முடியும். பஞ்சமி திதிக்கு மிதுன ராசி மண்டலமும் கன்னி ராசி மண்டலமும் சூன்ய வீடுகளாக வருகின்றன. புதன் பகவானே சூன்ய அதிபதியாக வருகிறார். பஞ்சமி திதி தான் பஞ்சமகா புருஷ பாதகத்தை செஞ்ச திதிகள் தான். திதியில் உண்டானவர்கள் தான் இந்த திதியில் பிறப்பார்கள். ஸோ இவர்கள் என்னவென்றால் முன்ஜென்மத்தில் இவர்கள் சொந்தத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் வீடு வாசல் மூலியமாக சொத்துக்கள் மூலியமாக துரோகம் செய்திருந்தால் இந்த வீடுகளில் பிறந்திருப்பார்கள். அதே போல் பஞ்சமி திதி கர்ம காரியங்களை செய்ய வேண்டிய திதி. இந்த திதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன் மூதாதையர்களுக்கு கர்ம காரியங்களை செய்தே ஆக வேண்டும் இந்த பஞ்சமி திதியில். ஸோ பஞ்சமி திதியில் விஷ்ணு பகவானை வணங்குவதன் மூலிமா திதி தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம். அடுத்தது அஷ்டமி. அடுத்து நவமி தசமி 9, 10. நவமி தசமி 2 வீடுகளுக்குமே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சூன்ய அதிபதிகளாகவும் சிம்ம ராசி மண்டலம் விருச்சிக ராசி மண்டலமும் சூன்ய ராசிகளாக வருகின்றன. இந்த திதியில் பிறந்தவர்களும் கர்மாவை நிர்ணயம் செய்யக்கூடிய திதியாகவே இருக்கிறது. கர்ம தோஷத்துக்காகவே பிறந்த திதியாகவே இந்த தசமி திதியும் நவமி திதியும் வருகிறது. அதாவது தகப்பனுக்கு கர்ம காரியம் செய்ய இயலாத திதி. இவர்கள் பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாது. தகப்பனாரால் யோக பலன் கிடைக்காத திதி நவமி தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு. என்ன சொத்து பத்து வாங்கி வச்சிருந்தாலும் அவர்களுக்கு இது கிடைக்காது. ஏனென்றால் இவர்களே உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்பது. ஸோ தசரன் பிறந்தது தசமி திதி, ராமன் பிறந்தது நவமி திதி. ஸோ இந்த நவமி திதியின் அதிதேவதையாக சரஸ்வதி தேவியையும் தசமி திதியின் அதிதேவதையாக வீரபத்ரரையும் வணங்குவதன் மூலமாக நம்மளோட திதி தோஷத்தை குறைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஏகாதசி திதி. இதுதான் என்னுடைய திதி. ஏனிப்படி திதி என்பார்கள். தனுசு ராசி மண்டலமும் மீனராசி மண்டலமும் சூன்ய வீடுகளாக வருகின்றன. குரு பகவான் சூன்ய அதிபதி ஆகிறார். ஏனிப்படி திதி என்றால் இவர்கள் ஏனிப்படியாக இருப்பார்கள். இவர்கள் மூலம் மற்றவர்கள் மேலே சென்று கொண்டே இருப்பார்களே தவிர இவர்கள் இருந்த இடத்தில் அப்படியே இருப்பார்கள். இதுதான் ஏனிப்படி திதின்னு சொல்வார்கள். அதாவது இவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே இருப்பார்கள். இவர்கள் பார்வதி தேவியை வழிபடுவதன் மூலியமாக இந்த திதி தோஷத்தை குறைத்து கொண்டு அனைத்து வெற்றிகளும் பெறலாம். இது இந்த தசா புத்தி காலம் இவை எல்லாமே அந்தந்த தசா புத்தி காலங்களிலும் அந்த வீடுகளில் கோச்சார சனி பகவான் மற்ற கிரகங்கள் பயணிக்கும் போது மட்டுமே இவை அனைத்தும் நடைபெறும். மற்றபடி நார்மலாக செல்லும்.
அடுத்ததாக துவாதசி திதி. துவாதசி திதிக்கும் துளாராசி மண்டலம் மகராசி மண்டலம் பஞ்சமி பிரதம திதி போலவே இவருக்கும் துளாராசி மண்டலமும் மகர ராசி மண்டலம் சூனிய வீடுகளாக வருகிறது. இவர்கள் தன் குடும்பத்தாருடன் இணைந்து தொழில் செய்யக்கூடாது. ஸோ குடும்பத்தில் இருப்பவர்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டு தொழில் செய்தால் இவர்களுக்கு பாதிப்பும். ஏன்னால் குடும்பம் அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைந்தால் குடும்பம் அமையாது. ஸோ தனித்த முறையில் செயல்படும் போது இவர்களுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய திதியாக அமைகிறது. இந்த திதிக்கான அதிதேவதையாக விஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலமாக திதி தோஷத்தை குறைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக திரியோதசி திதி. திரியோதசி திதிக்கு ரிஷபராசி மண்டலமும் சிம்மராசி மண்டலமும் சூனிய வீடுகளாக வருகின்றன. சுக்கிரனும் சூரிய பகவானும் சூனிய அதிபதியாக வருகிறார். இவர்களுக்கு இருப்பதும் தெரியாது, இழப்பதும் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரியாகவே இருக்கும் இவர்களுக்கு. இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சராசி மண்டலத்தில் கிரகங்கள் இருந்தே தீரும். அதாவது கடகம், விருச்சிகம், மீனம் இந்த மண்டலங்களில் கிரகங்கள் இருக்கும். ஸோ அந்த தசாபுத்தி வரும் காலங்களில் இவர்கள் ஜாதகத்தை கவனமாக பார்த்து கவனித்து செயல்பட வேண்டும். இந்த திதிக்கு அதிதேவதையாக பிரம்மதேவரை வழிபடுவதன் மூலமாக திதி தோஷத்தை குறைத்து கொள்ள முடியும். அடுத்தது சதுர்தசி திதி. இதற்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 ராசி மண்டலங்களும் சூன்ய வீடுகளாக வருகின்றன சதுர்தசி திதிக்கு. ஸோ இந்த திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தால் அதிக புத்திசாலியாகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் இருப்பார்கள். தேய்பிறையில் பிறந்திருந்தால் தில்லாலங்கடி வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார்கள். ஆக்சுவலாக இந்த திதியில் பிறந்தவர்கள் யாருக்கேனும் பிரச்சனை இருந்தால் இந்த திதியில் பிறந்த ஒருவரை இந்த பிரச்சனையை தீர்க்கத்துக்காக தன்னுடன் அழைத்து சென்றால் அவருடைய பிரச்சனை அந்த இடத்தில் தீர்ந்துவிடும். இதுதான் இந்த சதுர்தசி திதிக்கான மகிமை. ஆனால் இந்த திதியில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா 4 வீடுகளுமே சூன்யம் அடைகின்றன. ஸோ எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. ஸோ இந்த திதிக்கு அதிபதியாக ருத்ரனை வணங்குவதன் மூலம் திதி தோஷத்தை குறைத்து கொள்ள முடியும். அடுத்து அமாவாசை திதிக்கு பித்ரு தர்ப்பண பூஜைகளை செய்து நம்ம அந்த தோஷத்தை குறைத்து கொள்ளலாம். பௌர்ணமி திதியில் அதிதேவதைகளையும் தெய்வ வழிபாட்டு முறைகளையும் மேற்கொண்டு அந்த திதி தோஷத்தை குறைத்து கொண்டு வளமுடன் வாழலாம். எல்லாமே அற்புதமான ஒரு பாயிண்ட்டுங்க. மிக அற்புதமாக 100% சரியான பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பாயிண்ட்டுமே திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியும் அப்படின்றதுக்கு. ஆனால் எல்லா பாயிண்ட்டுமே சூப்பரான பாயிண்ட்டு. ரியலி வாழ்த்துக்கள்மா, சூப்பர். நன்றி. எங்கள் தர்மசாஸ்திரா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் முத்துப்பாண்டி ஐயா, தர்மதாசாவின் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று முதல் நீங்கள் இதோட கிடையாது, நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் பானுமதி. 97-898-55-737. இது என்னுடைய முதல் மேடை. எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் ஐயாவுக்கு நான் மிக 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 பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கணவர் மேடை கிடைத்தால் போதும் 1000 பேர் இருந்தாலும் போய் தாங்கன்னு பேசுவார். ஆனால் எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் எனக்கு வாய்ப்பளித்து என்னை பேச வச்ச எங்கள் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கோடி கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்.